கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தார் ஆசீர்வதிப்பார், ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். இந்த வசனம் கடவுள் தம் மக்களை ஒருபோதும் மறப்பதில்லை, அவர்களை தேடி வந்து ஆசீர்வதிப்பார் என்ற நம்பிக்கையை வலியுறுத்துகின்றது. கடவுள் நம்முடைய கஷ்டங்கள், ஜெபங்கள் மற்றும் தேவைகளை நினைவில் வைத்திருக்கிறார். இது வெறும் ஆசீர்வாதம் மட்டுமல்ல, கர்த்தருக்கு பயந்து அவரை நம்புகிற அனைவருக்கும் அவர் கொடுக்கும் பரிபூரண ஆசீர்வாதம் நன்மைகளை குறிக்கிறது. தேவனுடைய பிள்ளைகள் மற்றும் அவருக்கு உண்மையுள்ள அனைவரும். இது வெட்கத்திற்கு பதிலாக இரண்டத்தனையான பலன் மற்றும் செழிப்பை தரும். தேவன் வாக்குத்தத்தங்களை தந்து நம்மை ஆசீர்வதிக்கிறார். நாம் கீழ்ப்படிதலுள்ள மனிதனாக மாறும்போதும் தேவனுக்கு பயந்து நடக்கும்போதும் ஆசீர்வாதங்கள் பெருகும். இந்த வசனம் தேவன் உங்களை கைவிடாமல் உங்கள் குடும்பத்தையும் உங்களையும் நிச்சயமாக ஆசீர்வதிப்பார் என்பதை நம்பிக்கையுடன் பற்றிக்கொள்ள ஊக்கப்படுத்துகிறது. உங்கள் குடும்பத்தில் தேவனுடைய ஆசீர்வாதத்தை முழுமையாக பிரதற்றுக்கொள்ள கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து உங்களுக்கு உங்கள் குடும்பத்தையும் ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, ஆமென்.